மாலதி, கண்ணை திருப்பி கொடு. கண்ணை திருப்பி கொடுன்னு சொல்றல. மாலதி, என் கண்ணை திருப்பி கொடுத்துடு. இங்க இருந்து போயிடு. திரும்பி போயிடு. இங்க இருந்து மரியாதையா போயிடு. மாலதி, இங்க இருந்து போயிடு. இல்ல மாலதி, கண்ணு கீழே இருக்கு. இல்லனா மாலதி, இந்த காரணத்துக்காக தான் இந்த நகரத்தோட பேரையும் ஜெயிலோட பேரையும் நாங்க சொல்ல விரும்பல. இது ஒரு உண்மை சம்பவம். கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஜெயில் சூப்பரண்டோட அராஜகத்தை தாங்க முடியாம கைதிங்க அவரை அடிச்சே கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது அந்த சூப்பரண்டோட ஆத்மா வேட்டை. பல கைதிகளோட உயிர் போச்சு. வேற எந்த சூப்பரண்டும் அந்த ஜெயில ஒரு மாசத்துக்கு மேல இருந்ததே இல்லை. அந்த ஜெயிலர் இன்னைக்கும் அந்த ஜெயிலோட சூப்பரண்டா நினைச்சுக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அதனாலதான் அந்த ஜெயில் பல வருஷங்களா மூடி இருந்தது. சில மாசங்களுக்கு முன்புதான் பெண்கள் ஜெயிலா அறிவிச்சு இதை திறந்தாங்க. இப்போ இங்க பெண் கைதிகளை வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற புது ஜெயிலர் சீமா சிங் இந்த ஜெயில் சம்பந்தப்பட்ட எந்த கதைகளையும் நம்புறதே இல்லை. கைதிகள் அவங்களோட வசதிகளுக்காக இந்த பொருளைய கிளப்பி விட்டுருக்காங்கன்னு அவங்க நினைச்சாங்க. இந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் யாரும் பொறுப்பில்லாம நடந்துக்க கூடாது. அடிதடி சண்டைன்னு அராஜகமா நடந்துக்கிறவங்களை இங்க மன்னிக்கவே மாட்டேன். இந்த ஜெயிலுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அது நீங்க எல்லாரும் கடைபிடிச்சே ஆகணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தண்டனை அனுபவிக்க மட்டும் நீங்க இங்க வரல. இங்க இருந்து போகும்போது நல்லவங்களா திரும்பி போகணும். என்ன புரிஞ்சுதா? சரி, எல்லாரும் கிளம்புங்க. இந்த ஜெயிலர் ரொம்ப கடுமையா இருக்காங்கப்பா. இந்த யூனிஃபார்மோட முகத்துல எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருப்பாங்க. அது போக போக சரியாயிடும். உனக்கு எத்தனை வருஷம்? 307 போட்டிருக்காங்க. இன்னும் 7 வருஷம் இங்கதான் கழிச்சாகணும். ஏய், தொணன்னு பேசுனதெல்லாம் போதும். டைம் ஆயிடுச்சு, போய் படுங்க. படுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? நேராகுதுன்னு சொல்றேன்ல, போய் தூங்குங்க. படுங்க படுங்க.
ஓய் என்னாச்சு ஏன் இப்படி கத்துறீங்க என்னாச்சுன்னு கேக்குறேன்ல என்னாச்சு ஏன் எல்லாரும் கத்துறீங்க ஏன் இப்படி கத்துறீங்க வாய் திறந்து சொல்லுங்க யாராவது சொல்லி தொலைங்க என்ன இங்க என்ன நடக்குது? இவங்களா ஏன் கத்துறாங்க? மேடம் இங்க யாரோ வந்தாங்க. இப்பதான் எங்களுக்கு பூட் சத்தம் கேட்டுச்சு. இவங்களா எதுக்காக இப்படி வளர்றாங்க? மேடம் ஒருவேளை இந்த ஜெயிலரோட ஆத்மாவா இருக்குமோ? ராத்திரி ரவுண்ட்ஸுக்கு வருவாருன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஒருவேளை இது அவரோட பூட் சத்தமா இருக்குமோ என்னவோ? அப்படிதான் எதுவுமே இல்ல, புரிஞ்சுதா? எப்ப அந்த சத்தம் கேட்டது? அந்த சத்தம் இப்ப கேட்கலையே. மேடம் கடவுள் சத்தியமா எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. நாங்களும் அந்த சத்தத்தை கேட்டோம் மேடம். லைட் தானா எரிய ஆரம்பிச்சது. நாங்க ஒண்ணும் போய் சொல்லல. சொல்றது நம்புங்க. சரி சரி, நீங்க எல்லாரும் பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. ஆனா நீங்க கேக்குற அந்த பூட்ஸோட சத்தமோ இந்த லைட் எரிய வைக்கிறதோ அந்த ஆத்மாவோட வேலை இல்ல. இந்த ஜெயிலே இருக்க வேற யாராவது தான் செஞ்சிருக்கணும், புரிஞ்சுக்கோங்க. ஆனா மேடம் தருங்க, சீக்கிரம் கதவை தருங்க. என்னாச்சு? எழுந்துரு, என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? மேடம் இவ என்ன பலமா அடிச்சிட்டா மேடம். அவ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா. கொஞ்சம் விட்டா நான் செத்துருப்பேன். உன்னதான் எழுந்துரு. இவ பேர் என்ன? மாலதி. இவ பேரு மாலதி. மாலதி, இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ எழுந்திருக்க மாட்டேன். மாலதி, ஏ மாலதி, எழுந்துரு. ஏய், ஏய், இந்த டோரை க்ளோஸ் பண்ணுங்க. நில்லு. போய் அவளை சீக்கிரம் பிடிங்க. அந்த பொம்பளை எங்க போயிட்டா? நீங்க யாரும் அந்த பொம்பளையை தடுக்க ஏன் முயற்சி பண்ணல? இங்க நின்னு ஏன் முகத்தை ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் அவளை பிடிங்க, போங்க. ஆனா மேடம் அவளுக்குள்ள ஏதோ ஆத்மா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஷட் அப். இப்படி உளறத முதல்ல நிறுத்து. நீங்க மட்டும் என் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணல, உங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். போய் அவளை தேடுங்க, போங்க. சரிங்க மேடம்.
மலதி கண்ணை திருப்பி கொடு. மலதி கண்ணை கொடு. மலதி சொல்றத கேளு. மலதி என் கண்ணை திருப்பி கொடுத்துடு. திரும்பி போயிடு, மரியாதையா திரும்பி போயிடு, இங்க இருந்து திரும்பி போயிடு. இல்ல மலதி கண்ணு கீழே இருக்க. இல்லன்னா மலதி 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 சீமா மேடம் இந்த விஷயத்தை ஒத்துக்கவே இல்ல. அந்த கைதி மாலதியோட உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குன்னு சொல்லியும் நம்பல. அவங்க எங்க கிட்ட அந்த கைதி மாலதிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் சூசைட் பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க. சீனியர்ஸ் ஆபீசர்ஸ் கூட இந்த விஷயத்தை மறைக்க இந்த ரிப்போர்ட்டை தான் உருவாக்குனாங்க. கேஸையும் மூடி மறைச்சிட்டாங்க. ஆனா உண்மையான பிரச்சனை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியவே இல்லை. இங்க இருந்து போயிடு, இங்க இருந்து போயிடு, இல்லன்னா அன்னைக்கு சீமா ரொம்ப குழப்பமான நிலைமையில இருந்தாங்க. ஏன்னா அவங்களால எந்த முடிவையும் எடுக்க முடியல. ஒரு பக்கம் அந்த ஜெயில ஆத்மா இருக்கிறதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சீமாவோட நம்பிக்கை எதுவும் ஆகாதுன்னு சொல்லுச்சு. ஆனா சீமாவும் அங்க உணர்ந்த விஷயங்களை பொய்ன்னு மறுக்கவே முடியாது. ஆனா இப்போதைக்கு அவங்க கிட்ட எந்த கேள்விகளுக்குமே பதில் இல்லை. பகல் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா போகுதோ அந்த அளவுக்கு ராத்திரி ரொம்ப பயங்கரமா போச்சு.
மேடம், ஒரு நிமிஷம் மேடம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? கண்டிப்பா இங்க பேய் இருக்கு. அப்படியா? ஆமா மேடம், நான் இங்க பக்கத்து கிராமத்துல தான் இருக்கேன். எனக்கு தெரியும், முன்ன இருந்த ஜெயிலரை இங்கதான் கொலை செஞ்சாங்க. பல வருஷமா அவரோட ஆத்மா இங்கதான் அலைஞ்சுகிட்டு இருக்கு. என்ன நம்புங்க மேடம், என்னால அந்த ஆத்மாவை விரட்டி அடிக்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பல வருஷமா அந்த ஜெயிலரோட ஆத்மா இங்க அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு உயிரை குடிச்சிருக்கு தெரியுமா? அது யாரையும் இங்க தங்க விடுறது இல்ல. உங்களோட உயிருக்கும் ஆபத்து தான். துப்பாக்கி, தோட்டா இதெல்லாமே அந்த ஆத்மாவை ஒண்ணும் செய்யாது. இதை தரங்க. இப்ப சொல்லு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஆத்மாமா அது. நீங்க கோவத்தை உண்டு பண்ண பண்ண அது இன்னும் பயங்கரமா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஜெயிலரோட ஆத்மாவுக்கு நீங்க இங்க வந்தது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த ஜெயில அதுக்குத்தான் சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த போஸ்டும் அதோடதுன்னு நினைக்குது. நான் சொல்றத கேளுங்க. அந்த ஜெயிலரை பத்தின தகவல் தெரிஞ்ச ஒரு ஆளை எனக்கு நல்லா தெரியும். நீங்க போய் அவங்கள பாருங்க. நான் சொல்றத கேளுங்க. அந்த ஜெயிலரை பத்தின தகவல் தெரிஞ்ச ஒரு ஆளை எனக்கு நல்லா தெரியும். நீங்க போய் அவங்கள பாருங்க. மேடம், அவளை ஒண்ணும் பண்ணாதீங்க. என்ன மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை விட்டுருங்க. நீ இங்க இருந்து என்ன வெளியேற்ற போறியா? உனக்கு அவ்வளவு தைரியமா? இது என்னோட ஜெயில், எனக்கு மட்டும்தான் சொந்தம். யாராலையும் என்னை இங்க இருந்து வெளியேற்ற முடியாது. இது என்னோட ஜெயில். யாராலே என்ன வெளியேற்ற முடியாது. யாராலையும் வெளியேற்ற முடியாது. அப்ப மேடம் அடிக்கணும்னு நான் தான் முடிவெடுத்தேன். ஆனா அப்ப எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னால ஏற்பட்ட காயத்தினால மேடம்க்கு ஏதாவது ஆகியிருந்தா? மறுநாள் காலையில மேடம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்க. அவங்க உடம்புக்குள்ள ஜெயிலரோட ஆத்மா இருந்துச்சு. இந்த விஷயம் எங்க எல்லாத்தையும் ரொம்ப பயமுறுத்திருச்சு. நாங்க எல்லாருமே சீமா மேடமை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டோம். மேடம், பார்த்து மேடம். நான் இங்கே எப்படி வந்தேன்? அப்புறம்
நீங்களாம் இங்க என்ன பண்றீங்க? மேடம், நேத்து ராத்திரி அந்த ஜெயிலரோட ஆத்மா உங்க உடம்புக்குள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம எங்க எல்லாத்தையும் அது பயமுறுத்திருச்சு. மேடம், நாங்க தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். நீ இங்க இருந்து என்ன வெளியேற்ற போறியா? உனக்கு அவ்வளவு தைரியமா? இது என்னோட ஜெயில். மேடம், நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதோ. உன்னை தயவு செஞ்சு இப்போ என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. சரிங்க மேடம். வாங்க போலாம். அன்னைக்கு ஜெயிலர் சீமா சிங் நாள் முழுக்க குவார்டர்ஸ்ல இருந்து வெளியே வரல. ஆனா ராத்திரி ரவுண்ட்ஸுக்குன்னு கிளம்புனப்போ மணி 11 ஆயிடுச்சு. கேஸ் தீந்து போன காரணத்தினால எல்லா கைதிகளுக்கும் டின்னர் சமைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேடம், மேடம், தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க. அது அவ்வளவு நல்லது இல்ல. போகாதீங்க ப்ளீஸ். சொல்றது கேளுங்க மேடம். மேடம், மேடம், அங்க போகாதீங்க, நில்லுங்க.
என் முன்னாடி வாங்க. இங்க ஜெயில இருந்து என்ன வெளியேற்ற சொன்னது யாரு? இது என்னோட ஜெயில். நான் விரும்புறதுதான் இங்க நடக்கும். புரிஞ்சதா? ராத்திரி 12 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சீமா அந்த ஜெயிலர் ஆத்மாவோட கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெல்ல மெல்லமா மயங்கி விழுந்துட்டாங்க. மறுநாள் காட்டுல ஏற்பட்ட தீய போல எல்லா சீனியர் ஆபீசர்ஸ்க்கும் இந்த விஷயம் பரவிடுச்சு. சீமாவை விசாரணைக்காக ஹெட் குவார்டர்ஸ்க்கு வர சொன்னாங்க. சீமா, கடந்த 2 நாட்களா ஜெயில் உனக்கு நடந்த சம்பவங்களை பத்தி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ எங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா இந்த ஜெயிலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி திறமையான ஆபீசர்ஸ் இங்க விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உன் வாழ்க்கைக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால உனக்கு 10 நாள் லீவு கொடுக்கலாம்னு நாங்க டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உன்னை வேற ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே சார், நான் இன்னைக்கே என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிறேன். நாளைக்கு சார்ஜஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கிளம்பிடுறேன். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். சீமா அவரோட சீனியர் ஆபீசருக்கு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஜெயில இருக்கிற கைதிகளை பார்த்த உடனே திடீர்னு அவங்களோட மனசுல ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி டியூட்டியை பாதியில விட்டுட்டு போறது கோழத்தனன்னு நினைச்சாங்க. உடனே அந்த ஆத்மாவோட போராடி இந்த ஜெயில இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுன்னு சீமா சிங் திடமா முடிவெடுத்தாங்க. பீனா, ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க பாரு பீனா, என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அன்னைக்கு நீ ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தல்ல, எதையோ என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சியே. அந்த ஆத்மாவை இங்க இருந்து வெளியேத்த ஒரு ஆளுக்கு தெரியும்னு சொன்னல, அந்த ஆள் எங்க இருக்காரு என்கிட்ட சொல்லு. மேடம், இங்க இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல ஹைவேக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல நிரஞ்சன் பாபான்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு சின்ன குடிசையில இருப்பாரு. நீங்க போய் அவரை பாருங்க. அவரும் உங்களுக்கு உதவி செய்வாரு. வந்துட்டீங்களா ஜெயிலர் மேடம்? வாங்க உட்காருங்க. பாபா, நான் இங்க வரப்போற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
நீங்க இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியும். எனக்கு உங்களோட வீரத்தை பத்தியும் தைரியத்தை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் உங்களுக்கு காட்ட போற வழியினால உங்க உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம். அப்ப என்னை பத்தி இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படாம அந்த ஆத்மாவை எதிர்த்து போராட முடிவு பண்ணிட்டேன். என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் அந்த கைதிங்களோட உயிரை ஆபத்துல விட முடியாது. இந்தாங்க. அண்ணா பாபா, நான் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? இது மந்திரிக்கப்பட்டது. இதை நீங்க எடுத்துக்கிட்டு போய் ஜெயிலோட நாலாபுறமும் புதைச்சு வைக்கணும். ஆனா கவனமா இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி இந்த காரியத்தை நீங்க 12 மணிக்குள்ள செஞ்சு முடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு சந்திர லக்கணம். அது ராத்திரி 12 மணிக்கு விலகிடும். இந்த மாதிரி நேரத்துல அந்த ஆத்மானால உங்களை கொல்லக்கூட முடியும். சரி, நான் உடனே போய் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுடுறேன் பாபா. சொன்னதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு சந்திர லக்கணம். சந்திரனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த காரியத்தை தொடங்க கூடாது. மழை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இங்க இருந்து ஜெயிலுக்கு போயிடுங்க. சந்திரன் வர்ற வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருங்க. அவர் இல்லாம இந்த காரியம் முழுமையடையாது. சீமா அங்கிருந்து புறப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விடாம மழை பெஞ்சது. ஆனா அவங்க நம்பிக்கையை இழக்கல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு வானம் தெளிவாச்சு. சீமா அந்த நிலாவை பார்த்தாங்க. பார்த்த உடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன். நான் சொன்னதை கேட்க மாட்டல, நீ கேட்க மாட்டல. இன்னைக்கு நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன். நீ என்ன அழிக்கிறியா? உன்னால முடிஞ்சதை நீ பாரு. உன்னை நான் அழிக்கிறேனா இல்ல என்ன நீ அழிக்கிறியான்னு பார்க்கலாம். நீ சொன்னா கேட்க மாட்டல, உன்னை அழிச்சாதான் சரியா வருவேன். அன்னைக்கு ராத்திரி சீமா மேடம் அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. 1 மாசம் கழிச்சுதான் அவங்களுக்கு நினைவே திரும்புச்சு. அவ்வளவு நாள் கோமாவிலேயே இருந்ததுனால நாங்க எல்லாரும் நம்பிக்கை இழந்துட்டோம். திரும்பி வரமாட்டாங்கன்னு நினைச்சோம். அவங்க ஜெயிலுக்கு திரும்பி வந்தது மட்டும் இல்ல, தொடர்ந்து 3 வருஷமா அவங்க அந்த ஜெயிலர் போஸ்ட்லயே இருந்தாங்க. சீனியர் ஆபீசர்ஸ் கூட அவங்கள ரொம்ப பாராட்டினாங்க. அவங்களாலதான் ஜெயிலுக்கும் ஜெயிலருக்குமே முக்தி கிடைச்சதா நாங்க நம்புறோம். சீமாவோட அந்த தைரியமான முயற்சிக்கு அப்புறம் ஜெயிலரோட ஆத்மா இது வரைக்கும் அந்த ஜெயில் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. ஆனா இருந்தாலும் சில கைதிகள் ஜெயில் பக்கம் பூட் சத்தம் கேக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தப்போ அந்த ஆணி அந்த இடத்துல இல்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த ஜெயிலரோட ஆத்மா அந்த இடத்துல மறுபடியும் வந்துடுச்சா, இல்லனா இந்த கதைகளை எல்லாம் கேட்டதால மனிதர்களுக்கு ஏற்படுற பிரமையா? உண்மை என்னங்கிறது இன்னும் ஒரு புதிரா தான் இருக்கு. எங்க பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, ஆணிய புதைச்சு வச்சு ஒரு கெட்ட ஆத்மாவை மந்திரத்தால கட்டி போட்டு நெருங்க விடாம செய்யறது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, இந்தோனேஷியா, கொரியா போன்ற நாடுகள்லயும் பிரபலமா இருக்கு. இந்த வழி ஆத்மாவை பலகீனமாக்கும். அதனால அது அந்த இடத்தை விட்டு போகவே போகாது.